சுரா யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ. எப்படிப்பட்ட உயர்ந்த வார்த்தைகள் யோசித்து பாருங்கள். அதாவது நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. கிரேட் வேர்ட்ஸ். இப்படிப்பட்ட உயர்ந்த வார்த்தைகளை கூறியிருப்பவர் ஜலாலுதீன் ரூமி அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக புகழ்பெற்ற பிரபலமான கவிஞர். ஆக்சுவலாக அவர் அவர் பிறந்தது 13வது நூற்றாண்டில் பிறந்தவர். அவர் பிறந்த அந்த இடம் இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்குது. 13th century அந்த காலகட்டத்தில் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட மகத்தான கவிஞர் ஜலாலுதீன் ரூமி. அந்த ரூமியினுடைய வார்த்தைகள் தான் இவை. எப்படி நம்ம திருவள்ளுவர் 1.25 வரிகளில் மிகப்பெரிய கருத்துக்களை வெளியிட்டு அப்படியே நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல் ஜலாலுதீன் ரூமி 2 லைன் 3 லைன் 4 லைனில் மிக உயர்ந்த ஞான கருத்துக்களை, உலக உண்மைகளை வெளிப்படுத்தி காலத்தை கடந்து உலக மக்களின் உள்ளங்களில் சாகா வரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜலாலுதீன் ரூமியினுடைய வரிகள் அப்படின்னாலே நான் அதை மிகுந்த ஆர்வத்துடன் எப்போதும் வாசிப்பேன். சமீபத்தில் ஒரு மலையாள திரைப்படத்தை நான் பார்த்தேன். அந்த மலையாள திரைப்படத்தினுடைய ஃபினிஷிங் அப்படின்றது இல்லையா, முடிஞ்ச பிறகு ஏன்னா அந்த படத்தில் அந்த கதாநாயகி எப்படி தான் நினச்ச காரியத்தை தொடர்ந்து மனதில் தேக்கி வைத்து கொண்டு தான் என்ன ஆக வேண்டும் என்று மனதில் நினைத்தாலோ அதுவாக அவள் ஆகிறாள், வெற்றி பெறுகிறாள் படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில். அதான் அந்த படத்தினுடைய மையக்கரு அப்படி வச்சுங்களேன். அவள் வெற்றி பெற்று தன்னுடைய லட்சியத்தில் தான் மனதில் வைத்திருந்த இலக்கில் வெற்றி பெற்றாள் அப்படின்றதுக்காக அதை ஆடியன்ஸ் சைடில் பெரிய அளவில் வலியுறுத்தணும் அப்படின்றதுக்காக என்கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, லாஸ்ட்டில் படம்லாம் முடிஞ்ச போல ஸ்க்ரோலிங்கில் டைட்டில் போடுவாங்கள்ல, அப்படி வரும்போது இந்த வார்த்தைகள் அந்த படத்தினுடைய என்கார்டில் இது இருந்துச்சு. வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ அப்படின்னு. நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜலாலுதீன் ரூமியினுடைய இந்த பொண்ணுக்கு நிகரான, வைரத்திற்கு நிகரான வார்த்தைகள் இருக்குல்ல, மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் கேட்டலிஸ்டாகவும் தூண்டுகோலாகவும் இருக்கும் என்று எனக்கு தெரியும். என்னென்னா, வாழ்க்கையில் நீங்கள் பல திறமைகள் இருக்கும். திறமை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஏதோ திறமைகள் இருக்கத்தான் செய்கிறது. நாம் என்னென்னா அந்த திறமை என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் என்னன்றதை கண்டுபிடிச்சி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னன்றதை கண்டுபிடிச்சி, அந்த ஆற்றலை, அந்த திறமையை செயல் வடிவத்தில் கொண்டு எப்படி வெற்றி பெறுவது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த திறமை இருக்குது நிறைய பேர்கிட்ட. அந்த திறமையை அவங்களே கண்டுபிடிக்கிறதில்ல. நம்மகிட்ட அந்த டேலண்ட் இருக்குன்றதே அவங்களுக்கே தெரிகிறதில்ல. அவங்களே உணரணும். முதல்ல நம்மகிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடித்த பிறகு அந்த திறமையை செயல் வடிவத்திற்கு கொண்டு வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். திறமை இருக்குன்னா திறமையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த திறமையை எப்படி ப்ராக்டிக்கலாக செயல்படுத்துவது, செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வரணும். கொண்டு வந்தால்தான் வெற்றி பெற முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜலாலுதீன் ரூமி சொன்னதை போல் உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ மிகப்பெரிய உயரத்தில் போய் அமர வேண்டும் என்று மனதில் வேட்கையுடன் இருக்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய உச்ச நிலையை வாழ்க்கையில் தொட வேண்டும் என்ற வெறியுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும், நீங்கள் செயல்பட வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீங்கள் போராட வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், கடுமையான முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்படிலாம் செஞ்சு அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த இலக்கை அடைந்து அனைவரையும் அண்ணாந்து பார்க்க வைக்க வேண்டும் என்று மனதில் ஆசைப்படுகிறீர்களோ,
அந்த இலக்கு, அந்த லட்சியம், அந்த பாயிண்ட், அந்த நீங்கள் போய் அடையணும்னு நினைக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அந்த லட்சியம், அந்த இலக்கு, அது வந்து உங்களை தேடி உங்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்கும். வந்து நீங்கள் தேடி போங்க, அது உங்களை வந்து இரு கரம் நீட்டி வந்து உங்களை தன் கையோடு இணைத்து கோர்த்து அழைத்து செல்லும். அதனால் வந்து நீங்கள் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கும்போதே அந்த இலக்கு இருக்குல்ல, அது வந்து உங்களை தேடிக்கிட்டு இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தானே வேணும், இப்படிப்பட்ட டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ தானே நமக்கு வேணும், இப்படிப்பட்ட மகத்தான ஆற்றல்கள் படைத்த இளைஞனோ இளம் பெண்ணோ தானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கு அப்படிப்பட்ட மனிதர்களை, அப்படிப்பட்ட பெண்களை தேடிக்கொண்டிருக்கும். அப்போ அது தேடிக்கிட்டு இருக்கும்போது ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்றோம்ல, அந்த தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து அந்த இலக்கை நோக்கி பயணித்து செல்லும்போது நிச்சயமாக அந்த இலக்கை அடைவீர்கள், லட்சியத்தை அடைவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அப்படியே நீங்கள் போகும்போது அந்த இலக்கு வந்து உங்களை 2 கையும் நீட்டி அப்படியே உங்களை வந்து உள்ள வாரி அணைச்சின்னு இருக்குல்ல, வாரி அணைச்சிக்கிறோம். அதான் உண்மை. நீங்கள் வெறுமனே செயல்படாமல் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இலக்கு வந்து ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, இலக்கு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. இலக்கு வந்து அந்த இடத்த விட்டு லட்சியமோ, நீங்கள் போய் சேர வேண்டிய இடமோ, நீங்கள் சேர வேண்டிய பணியோ, நீங்கள் செய்ய வேண்டிய தொழிலோ, நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய நிறுவனமோ, எது வேணாலும் இருக்கட்டும், அது அங்கேருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே ஒரு இடத்துல எத்தனையோ 1000 கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் நீங்கள் வெறுமனே சோம்பேறித்தனமாக அமர்ந்திருந்தால் நீங்கள் எப்படி அந்த இலக்கை அடைய முடியும்? அப்போ அந்த இலக்கு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய யாரையோ ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்குல்ல, தேடிக்கிட்டு இருக்கும்போது எதில் வந்து யார் நடந்து போகிறாங்களோ, யார் ஓடி போகிறாங்களோ, யார் வேகமாக செயல்படுகிறார்களோ, யார் வேகமாக ஓடுகிறார்களோ, ரிலே ரேஸ் அப்படின்றோம்ல, அதில் வேகமாக இலக்கை நோக்கி யார் யாரெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அந்த இலக்கு இரு கரம் நீட்டி அணைத்து கொள்ளும், தழுவிக்கொள்ளும், தன்னோடு அந்த வரும் நபர்களை சேர்த்து கொள்ளும் அப்படின்றதான் உண்மை. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, செயல்படாமல் இருந்தீங்கன்னா, நடக்காமல் இருந்தீங்கன்னா, ஓடாமல் இருந்தீங்கன்னா, ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த இலக்கை எந்த காலத்திலும் அடைய முடியாது, அந்த லட்சியத்தை எந்த காலத்திலும் நிறைவேற்ற முடியாது. அந்த இலக்கோ லட்சியமோ உங்களை அணைத்து கொள்ளும் சம்பவம் அப்படின்றதுல அப்படி ஒரு சம்பவமே நடக்காமலே போயிடும். அதனால் ஜலாலுதீன் ரூமி கூறிய இந்த உயர்ந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு, வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ. நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அதாவது அந்த இலக்கு நமக்கு அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அந்த இலக்குக்கு உங்களை போன்ற ஆணோ பெண்ணோ தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் வெறுமனே அமர்ந்திருக்கக்கூடாது, நீங்களும் செயல்பட வேண்டும், நீங்களும் நடக்க வேண்டும், நீங்களும் ஓட வேண்டும், நீங்களும் உழைக்க வேண்டும், நீங்களும் முயற்சிகளை செய்ய வேண்டும். இதை நீங்கள் வந்து 50% நீங்கள் செய்யுங்க, 50% அப்படின்னு. அதாவது உதாரணத்துக்கு மனிதன் நினைக்கிறான், கடவுள் நிறைவேற்றும். மனிதன் சிந்திக்கலாம், அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவது கடவுள் அல்லது கடவுள்கள் அப்படின்ற மாதிரில, அல்லது இயற்கை, எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, பேரில் என்ன இருக்குது. அதை மாதிரி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. மீதி காரியங்கள் இருக்கு இல்லையா, வாட் யூ திங்க் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். வாட் யூ மனதிற்குள் நினைக்கிறீர்கள் அப்படின்னுல, வாட் யூ சர்ச் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி அதை நினைத்து நீங்கள் செயல்பட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும்போது மீதி காரியங்கள் இயல்பாகவே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த இலக்குன்னு இருக்குல்ல, அது நிச்சயமாக அடைவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் அப்படின்றத உண்மை. அதனால் ஜலாலுதீன் ரூமி கூறிய அந்த உயர்ந்த வார்த்தைகளை வாட் யூ சீக் அப்படின்னு, வாட் யூ சீக், எதை அடைய வேண்டும், என்னவாக நீங்கள் ஆக வேண்டும், எப்படிப்பட்ட உயர்ந்த ஆசனத்தில் அமர வேண்டும்,
எப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் அமர வேண்டும், எப்படிப்பட்ட உயர்ந்த யாரும் நினைத்து பார்க்க முடியாத உச்சியில் போய் அமர்ந்து கோலோச்ச வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படி நினைக்கக்கூடிய அனைவருமே நீங்கள் முயற்சி செய்யுங்கள், கடுமையாக உழையுங்கள். உங்களுடைய அந்த இலக்கு நிறைந்த வெற்றி பாதை அப்படின்றதுல அந்த பாதையில் வெற்றி நடை போடுங்கள், நடந்து செல்லுங்கள், வேகமாக ஓடுங்கள். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே நீங்கள் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பயணம் அருமையான பயணமாக அமையும், வெற்றி பெறக்கூடிய பயணமாக அமையும். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்தை கட்டாயம் அடைவீர்கள். எந்த பதவியில் போய் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த பதவியில் போய் அமருவீர்கள். யாரும் நினைத்து பார்க்க முடியாத மவுண்ட் எவரெஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு உயரத்தில் சென்று அமர்ந்து கம்பீரமாக இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று மனதில் வேட்கை கொள்கிறீர்களோ அது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி இதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதே போல் நீங்கள் அடைய நினைக்கும் இலக்கு உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 50-50 அப்படின்றதான் உண்மை. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டால், வேட்கையுடன் இருந்தால், உழைத்தால், முயற்சித்தால், கடுமையாக பாடுபட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சந்தோஷ வெள்ளத்தில் மிதப்பீர்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.